2 நாளா மார்க்கெட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் வெளியே இருந்தேன். சரி ஓகே நீங்க நம்ம மார்க்கெட் நியூஸ்ல டைரக்டா போயிடலாம். ஸ்டட் ஆக்சசரிஸ் ஐபிஓ கதை என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 நாள்ல 73 மடங்கு வந்து ஓவரால் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்படி 73 மடங்கு உங்க ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னும் போது இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் லிஸ்டிங் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13% தான் வந்து சொல்றாங்க. ஸோ இங்க ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆனாலும் சரி, அதிகமான அமௌண்ட்ல சப்ஸ்கிரைப் ஆனாலும் சரி, அது லிஸ்டிங் எனக்காக ஒரு வழி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஐபிஎல்லையும் வந்து நடந்திருக்கு. பட் இந்த கம்பெனி இப்பதான் வந்து க்ரோ ஆகிட்டே வராங்க. எப்போ வந்து அந்த மார்க்கெட்ல இருக்காங்க. பட் இப்போ பிசினஸ் வந்து ரேப்பிடா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்களா, ஷார்ட் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்களான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நான் இந்த ஐபிஎல் பக்கம் போகல, அதை நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஸ்டட் ஆக்சசரிஸ் ஐபிஎல் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. டைட்டன் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 59% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ் எல்லாம் பீட் பண்ணி அதிகமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. 22% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட் 21% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட எபிட்டா மார்ஜின் வந்து 11% மெயின்டைன் பண்றாங்க. சோ டீசென்ட்டாவே வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்களோட டனிஷ், மியா அண்ட் தென் ஜோயா பிராண்டை பொறுத்தளவுல 18% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேரட் லைன் மட்டுமே ஒரு 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து இயர் ஆன் இயர்ல டபுள் த டிஜிட் க்ரோத்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது போன வருஷம் 100 ரூபாய் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா இப்போ 200 ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. எமர்ஜிங் பிசினஸ் ஆன தண்ணீரா அண்ட் தென் ஃபிராக்ரன்சஸ் பொறுத்தளவுல இங்க மட்டும் ஸ்லைட்டா வந்து டிப்பா இருக்காங்க. லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்காங்க. பட் இது இவங்களோட ஓவரால் பிசினஸ்ல ஸ்மாலான போர்ஷன் தான். இது இன்னும் எமர்ஜிங் பிசினஸா இருக்கிற ரீசனால இது இன்னும் growth இருக்கும்போது நல்லாவே வந்து இருக்கும். குளோபல் எக்ஸ்பென்ஷன் அந்த டமாஸ் ஜுவல்லரி வந்து வாங்கியிருந்தாங்களா, சோ அந்த பிரசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ ஓவராலா டைட்டனோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராவே வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. க்ரோ ஐபிஓ இன்னில இருந்து ஓபன் ஆக போகுது. நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து க்ரோ ஐபிஓ வந்து ஓபன் ஆக போகுது. 95 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனில இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க செபி சைட்ல இருந்து இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க F1 தான் இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து வருது. 62% இவங்களுக்கு F1 ரெவன்யூ தான் மேஜரா வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. பட் இங்க ரீட்டைல் லெவலான அந்த பார்ட்டிசிபேஷன் இங்க F1 பார்க்கும்போது இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிட்டே வருது. 5% கூட இப்போ வந்து விழுந்துருச்சு. சோ அதாவது 5% ஆஃப் த மக்கள் இங்க F1 வந்து பண்ண மாட்டாங்க. சோ இங்க F1 பண்ணல அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 2ல இருந்து 5% வரைக்கும் டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுதான் இதுல இருக்க மேஜரான ரீசன். அந்த நீங்க செபி புது ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதுவுமே அவங்களோட ரெவன்யூ வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸா வந்து அமையும். சோ இது லாங் டர்ம் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் வந்திருக்கு. லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது இப்போ 15 ரூபா வந்து பிரீமியம்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்படின்னா 15% 100 ரூபாய் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னும் போது அது கூட ஒரு 15 ரூபாய் சேர்த்து 15% லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம். சோ இதுதான் க்ரோ ஐபிஓ இருக்க விஷயமா வந்து இருக்கு. ஒருவேளை இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நான் அப்ளை பண்ணிருப்பேன். இப்போ இந்த டைம்ல இந்த கம்பெனியை நான் அப்ளை பண்ணல. சோ நீங்க என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கீங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேவா இருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்ல வந்து பார்க்கும்போது ஓவராலா 2 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. சோ கம்மியான அவ்வளவு தான் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. என்ன ரீசன்னாலாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிரைஸ் வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. 250ல இருந்து 270 வரைக்கும் இருக்கு பின்றது. அந்த இன்னைக்கு நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓ நான் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க போறேன். என்ன ரீசனால அப்படின்னா இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட்ன்றது இங்க கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. லிஸ்டிங் ஏன்னா நம்ம கிடைக்க வேண்டியது ஒரு 21% தான் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்க்க முடியுது. அப்படின்னா ஒரு 15ல இருந்து 30க்குள்ள வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். சோ இது ஒருவேளை 30% மேல இருந்தது அப்படின்னா நான் இங்க லிஸ்டிங் எனக்காக கூட பார்த்திருப்பேன். பட் இப்ப இருக்க பிரைஸ்க்கு இது ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்குது. ஒருவேளை லிஸ்டிங் என்ன ஒரு 10% கிடைச்சாலும் கூட அங்க இருந்து திரும்ப மார்க்கெட்ல இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்க ரீசனால ஏன் அப்படின்னா எல்லாருமே ஓவர் வேல்யூஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் நான் இந்த லிஸ்டிங் எனக்காக கூட பார்க்கல. ஒருவேளை இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, எப்படி இதை வந்து கேன்சல் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க என்ன ஆப் மூலமா ஐபிஓ வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுல போய் மாடிஃபை ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அந்த மாடிஃபை ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க கேன்சல் வேணா பண்ணிக்கலாம். இன்னைக்கு லாஸ்ட் நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் வந்து இருக்கு. ஸோ என்ன இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. நான் இந்த ஐபிஓ பக்கம் போகல. ஸோ நீங்க லாங் டர்முக்கு பார்க்க போறீங்க அப்படின்னா இங்க வேல்யூஷன்ஸ் வந்து இன்னும் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஷார்ட் டர்ம் மீடியம் டர்ம் பொறுத்தவரை அது மார்க்கெட் எப்படி டிசைட் பண்ணுறது தெரியல. பாரதி ஏர்டெலோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 89% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பொறுத்தளவுல 25% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்தளவுல எபிட்டா வந்து 35% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் தென் மார்ஜின்ஸ் பொறுத்தளவுல 57.4% வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. சோ ஓரளவுக்கு டீசென்டான ஒரு Q2 ரிசல்ட்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த நம்ம மெட்ரிக்ஸ் நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அப்படின்றத நம்ம வந்து இதுல இருக்க கீ மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு யூசர் கிட்ட இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி சம்பாதிச்சது 233 ரூபாவா வந்து இருக்கு. இப்ப சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து 256 ரூபாவா வந்து இருக்கு. சோ டீசென்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கம்பெனி ப்ராஃபிட்டபிளா வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. சோ இதுல மேஜரான ரெவன்யூ இந்தியாலயும் இருக்கு, அண்ட் தென் ஆப்பிரிக்காலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஓவராலா கம்பைன் பண்ணும்போது பாரதி ஏர்டெலோட Q2 ரிசல்ட்ஸ் பெட்டராவே வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி ஓவர் பிரைஸ்டா இருக்கு ரீசனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வந்து நேத்து 20% வந்து ஏறி இருக்கும். லாஸ்ட் 3 நாள்ல 27% வந்து ஏறி இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம்
வருஷம் Q2ல வந்து இவங்க லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. 17 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Q2ல அவங்க வந்து 58 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ண ரீசன்னால இங்க மார்க்கெட்ல 20% நேற்று ஒரு நாள் அப்பர் சர்க்கிட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிருக்கு. எபிட்டாவுமே அப்படிதான் இருந்துச்சு. எபிட்டா மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் எல்லாமே பாசிட்டிவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆப்வியஸ்லி கோல்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. டோட்டல் சேல்ஸ் வந்து 45% இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் 45%, ஹோல்சேல் சேல்ஸ் வந்து 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு ஜுவல்லரி சேல்ஸ் வந்து 44%, நான் கோல்டு ஜுவல்லரி செக்மெண்ட் அதாவது இங்க சில்வர் அண்ட் தென் டைமண்ட் இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாமே 52% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் Q1 Q2 ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 102% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 36% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்னையில இப்போதான் புதுசா வந்து பிரான்ச் ஓபன் பண்ணாங்க. அதுல இருந்து 20% இவங்களோட ஆனுவல் ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது ஃபுல்லா வந்து ஆபரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது 20% இவங்களோட ஆனுவல் ரெவன்யூல இங்க சென்னையோட பிசினஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு சென்னை பிசினஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. 7 புது ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 66 அவுட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தங்கமயில் கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஓவரால் Q2 ரிசல்ட்ஸ்ல என்ன தெரிய வருது அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. அதுக்காக மார்க்கெட்ல நேத்தையே வந்து பிரைஸ் பண்ணிட்டாங்க. 20% நேத்தையே வந்து ஏறிடுச்சு. இப்பவுமே ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. இன்னமும் இந்த ஷேர் ஏத்தி தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு ரீசனால. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெடோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. இதுவுமே அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 10% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ பொறுத்தளவுல 18% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் மட்டும் ஸ்லைட்டா வந்து டவுன் ஆயிருக்கு. 18.85 வந்து இருந்தது. இப்போ 13 சில்லறையில தான் வந்து இருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸ் வந்து இங்க ஜிஎஸ்டியோட 2 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்தது. இந்த ஜிஎஸ்டி 2.0 டிரான்சாக்ஷன் நடந்தும்போது கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா, சோல்ஃபுல் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் வந்து இங்க மாத்தி வைக்கணும். ஸோ பிரைஸை மாத்தி வைக்கணும் போது இங்க இன்வென்ட்ரி ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராடக்ட் வந்து மாத்தி கொடுக்கணும். ஸோ இங்க டிஸ்ட்ரிபியூஷன் நடுவில் ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் நம்மளே வந்து சொன்னோம் இங்க ப்ராடக்ட் வந்து டாடா கன்சூமர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் அமைஞ்சு தான் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டிராப் ஆயிருக்கு. இதுக்கு சிம்பிளான ரீசன் வந்து இன்வென்ட்ரி ஸ்பேஸை இவங்க ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணல அப்படின்றதா நல்லா தெரியுது. மற்றபடி இங்க டாடா டீயா இருக்கட்டும் அண்ட் தென் டாடா சால்ட்டா வந்து இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலா மேஜரா பார்க்கும்போது இன்னும் அந்த இன்வென்ட்ரி ஸ்பேஸ்ல அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் வந்து இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தோம் இங்க ப்ரொடக்ட்ஸ் வந்து போறதுக்கான பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வந்து பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு. என்ன ரீசனால அப்படின்னா நீங்க இன்வென்ட்ரியில இருக்க பழைய பொருளை வந்து எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது டாடா கன்சியூமர்ல அந்த இன்வெஸ்டர் சென்டிமெண்டாவும் சரி அண்ட் தென் பீப்புள் சென்டிமெண்டாவும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டிமெண்டாவும் சரி கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட MD and CEO சுனில் டிசோசாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நல்ல ஒரு ரேபிடான எக்ஸ்பென்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கோம். ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்களோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் வந்து growth, innovation and then customer focus இதை நோக்கி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. TCS, Infosys, HCLTech இந்த கம்பெனிலாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு பிளஸ் நியூஸா அமைகிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா இங்க யூஎஸ்ல இருக்க பேங்க் ஃபர்ம்ஸ் அண்ட் தென் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் ஆனா இங்க JP மார்கனா இருக்கட்டும், சிட்டி பேங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே இந்த BFSI செக்டர் உள்ள வர எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஜிட்டல் லெவலான அந்த ஒரு எக்ஸ்போச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஒரு கம்பெனியுமே 5-20% இதுக்காக தனியா மணி வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து அலோகேட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இங்க ஏஐ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உங்க மணி வந்து செப்பரேட்டா ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா இது ஆப்வியஸ்லி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ்ல இருக்க அந்த BFSI செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து நடத்துறது இங்க அதிகமா மேஜரா வந்து இருக்குது நம்ம இந்தியன் ஐடி ஃபர்ம்ஸ் தான் வந்து இருக்காங்க. அதுல மேஜரா இருக்குது TCS, Infosys, HCL and then Wipro தான் வந்து இருக்காங்க. சோ அவங்க ஐடி ஸ்பெண்டிங் அதிகமா பண்ணாங்க அப்படின்னா இங்க BFSI செக்டர்ல எக்ஸ்போஷர் இருக்கிற இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ இது எல்லாமே இந்த Q3ல இருந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அவங்க அதிகமா ஐடி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா BFSI செக்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பெட்டரா தான் வந்து இருக்கும். சோ இதுல மேஜரா வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறது கோஃபோர்ஜ் அண்ட் தென் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் மேஜரா இருக்குது Infosys அண்ட் தென் HCLTech அண்ட் தென் இங்க விப்ரோவும் வந்து இருக்காங்க. சோ எல்லா ஐடி கம்பெனிஸுமே பிளஸ் பாயிண்டா தான் வந்து அமைஞ்சிருக்கு. TCS கம்பெனியுமே ஏஐல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்களா. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காங்க 7 வருஷத்துல 1 GW ஃபேக்டரிக்கான அந்த ஒரு ஏஐ டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ணிடணும். இது ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, புனே இந்த 4 இடத்துலயும் சேர்த்து 1 GW அந்த ஒரு ஏஐ டேட்டா சென்டர் வந்து உருவாக்குற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. $6.5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இது ஒரு 7 வருஷத்துல பண்ணி முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பா வர கம்பெனிஸ் வந்து டாடா பவரும் டாடா கம்யூனிகேஷனும் உள்ள புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்து இதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு புதுசா பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஹைப்பர்வால்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. சோ பார்க்கலாம் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து எப்படி TCSக்கு பெரிய ஹெல்ப்பா வந்து அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. பைன் லேப்ஸ் கம்பெனியோட IPO வந்து வரப்போகுது. நவம்பர் 7ஆம் தேதியில இருந்து இந்த IPO வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி சில்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இதுல 2000 கோடி ரூபாய் தான் ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்து இருக்கு. மீதி எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல்ல தான் வந்து போக போகுது. இந்த 1000 கோடி ரூபாய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்களா டீடைலா வந்து பார்த்துடலாம். 210 ரூபாயில இருந்து 221 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பேண்டா வந்து செட் பண்ணிருக்காங்க.
நவம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகி நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போது. ஸோ நவம்பர் 7ல இருந்து நவம்பர் 11 இதுக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த கம்பெனி மேஜரா அவங்க ஃபண்ட் யூஸ் பண்ண போறது 532 கோடி ரூபாய் வந்து கடன் வந்து நிறைய இருக்கு, அதுக்கான ரீபேமெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 760 கோடி ரூபாய் வந்து இங்க ஐடி அண்ட் தென் டெக் அப்கிரேட்காக இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 60 கோடி ரூபாய் இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் பிளானுக்கும் அண்ட் தென் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து இங்க ஜெனரலான அந்த கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க ஃபினான்ஷியல் ரெவன்யூ மட்டும் தான் இங்க டேட்டா வந்து வெளியே வந்திருக்கு. 25% ஈரானியல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ ஃபுல் டேட்டாஸ் வந்து வரட்டும். நவம்பர் 7 தானே ஓப்பனிங். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா பைன் லேப்ஸோட ஐபிஓ வந்து வரப்போகுது. இண்டஸ்இண்ட் பேங்க்லயுமே ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இங்க இந்த கம்பெனியோட நியூ எம்டி அண்ட் சிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க புது ஹையரிங்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ஜாப்ஸ்க்கு மேல போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இங்க அக்கௌண்டிங் டிஃபரன்ஸ்லாம் நடந்த ரீசனால இங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல இங்க டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ல எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு புது ஆட்களை இன்புட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்க கார்ப்பரேட் அண்ட் தென் ரீட்டைல் லோன்ஸ் செக்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி அண்ட் தென் ஹெச்ஆர் செக்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி குளோபல் மார்க்கெட் அண்ட் ட்ரெஷரி இந்த செக்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹைரிங் பண்ற பிளான் வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இங்க டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துருச்சு. இப்போ பாட்டம் லெவல்லையும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ பார்க்கலாம் இது இந்த கம்பெனிக்கு எப்படி பிளஸ்னா மூவ் அமைது அப்படின்னு சொல்லிட்டு. சிப்லா கம்பெனி வந்து 100% ஒரு கம்பெனில ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க. இன்ஸ்ப்ரா ஹெல்த் சயின்சஸ் அப்படின்ற கம்பெனி கிட்ட வந்து இது டாடா இண்டஸ்ட்ரீஸோட ஒரு சப்சிடரி கம்பெனியா தான் வந்து இருக்கு. சோ டாடா இண்டஸ்ட்ரி சைடுல இருக்க சப்சிடரி கம்பெனியை இங்க சிப்லா நிறுவனம் வந்து வாங்குறாங்க. இந்த டீலோட வேல்யூ வந்து 110 கோடி ரூபாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது 1 மந்த்ல வந்து இதுக்கான டைம் லைன்ல முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன மாதிரியான பிசினஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பீடியாட்ரிக் போர்ட்ஃபோலியோல இந்த கம்பெனி வந்து பெரிய செக்மெண்டா வந்து இருக்கு. சோ இவங்க பீடியாட்ரிக் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ சிப்லா நிறுவனத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்ப்ரா ஹெல்த் சயின்சஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களே யூஸ் பண்ணிக்க போறாங்க. சோ அதை ஈஸியா வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி சிப்லா நிறுவனம் பெரிய பிளஸ் வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. டூ வீலர் சேல்ஸோட அக்டோபர் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் வந்து 8% ஈரானில் வந்து பார்த்தா டிராப் ஆயிருக்கு. இங்க சேல்ஸ் வால்யூமா பார்க்கும்போது அக்டோபர் மந்த் மட்டும் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஹோண்டா மோட்டார்ஸ் பொறுத்தவரை 8% ஈரானில் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 4% ஈரானில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டோட்டல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்லாம் எல்லாமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்டும் சரி டொமஸ்டிக் சேல்ஸும் சரி எல்லாமே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இவங்களுமே 8% ஈரானில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியுமே சேம் தான் 8% ஈரானில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு 15%, சுசுகி மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. 1.1% வந்து டிக்ளைன் வந்து ஆயிருக்கு. சோ ஹீரோ மோட்டார்ஸும் அந்த நீங்க சுசுகி மோட்டார்ஸ் ஸ்லைட்டா வந்து டிப் ஆயிருக்காங்க. மீதி இருக்க கம்பெனிஸ் எல்லாமே 8% வந்து ஈரானில் வந்து growth கொடுத்துருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே இந்த அக்டோபர் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்டா வரும்போது இப்பவுமே டாடா மோட்டார்ஸ் தான் லீடிங்கா வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 வண்டிக்கு மேல இவி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்றாங்க இந்த அக்டோபர் மந்த் மட்டும். அதுக்கப்புறம் கூட ஃபாலோ அப்பா வர கம்பெனி JSW MG மோட்டார்ஸா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹுண்டாய் கியா இந்த மாதிரி நிறுவனம் எல்லாமே வந்து இருக்காங்க உள்ள. சோ இங்க ஈவி கார்ல வந்து பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்றது டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் தான் வந்து இருக்கு. சோ அது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லயும் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு இந்த அக்டோபர் மந்த் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்க்கும்போது. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. சோ அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.